வந்து தம்பி வந்து ஃபஸ்ட் டைம் காலேஜுக்கு போகிறான். அதனால சரி அவங்க அப்பாவும் இன்றைக்கி வந்து வண்டியில் போகிறாங்க. அதனால கொஞ்சம் லேட்டாகத்தே ஒரு 8 மணி 8:30 கிளம்புவாங்க. நாளையிலேருந்து காலேஜ் பஸ்ஸில் போகிறதுனால கொஞ்சம் நேரத்தில் நம்ம எந்திரிக்கணும். எந்திரிச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு வாக்கிங் போகணும். எல்லா வேலையும் இன்றைக்கி ரொட்டீன் வீடியோ டெய்லி வரும் உங்களுக்கு பாருங்கள். ஹரிஷ் ஃபஸ்ட் டைம் வந்து காலேஜ் போகிறான். அவன் என்ன எடுத்துருக்கிறான், எந்த காலேஜில் சேர்ந்துருக்கான் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் தம்பி காலேஜ் கிளம்புறாரு. ஆனால் இன்றைக்கி காலையில் நான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இங்கே வந்து முருங்கைக்கீரை சூப்பு போட்டுட்ருக்கிறேன். பாப்பாவுக்கு எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு. தம்பி குடிக்க மாட்டான். அவன் எந்திரிச்சு இன்றைக்கி காலையில் தன்னாலும் நல்லா தூங்குவான். 7:30 வரைக்கும் தூங்கிட்டு இன்றைக்கி வந்து பிள்ளை எந்திரிச்சிட்டான். சரி காலேஜுக்கு போகணுமுண்டு பெப்பர் தூளும் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுடலாம். வந்து ஜீரகம் நேற்று போய் தம்பிக்கு எல்லாமே ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து வந்தாச்சு. காலேஜுக்கு போகிறதுக்கு ஒரு 5 பேண்ட்டு ஒரு 5-6 சட்டை மட்டும் எடுத்துருக்குது. இப்போதைக்கு எல்லாமே காலேஜ் போகிறதுக்கு எல்லாமே எடுத்தாச்சு. காலேஜ் வந்து எந்த காலேஜு என்ன ஸ்போர்ட்ஸ் எடுத்து படிக்கிறான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவோம். நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் இந்த இது எடுத்துருக்குறான். இது அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த கோர்ஸ் எடுத்து சொன்னாங்க அவங்க அப்பா. இது நல்ல வேல்யூஷன் இருக்குப்பா, இதை எடுத்து படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லவும் சரி தங்க அப்படின்னு அதனால் வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் காலேஜ் கிளம்பிட்டாரு. அதனால் தம்பிக்கு வந்து இன்றைக்கி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் டிஃபனுக்கு வேணால் கொடுத்துள்ள. நாளையிலேருந்து ரொட்டீனாக வந்து தம்பிக்கு டிஃபன் பாக்ஸு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சூப்பு கொதிக்கிட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டலாம். ரொம்ப போட மாட்டேன், ஏன்னா என்னை உப்பு அதிகமாக சாப்பிடக்கூடாது இருக்காங்களோ அதனால் கொஞ்சமாக நான் இதனால் செஞ்சுக்கிறது. சாப்பாடு வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு முருங்கைக்காய் கார குழம்பு வச்சு தாளித்து கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு. இப்போ நல்லா கொதிக்கவும் இருத்து குடிச்சிட்டு அப்புறம் வீடியோ ரொட்டீன். இப்போ தம்பிக்கு வந்து பால் காய வச்சாச்சு. அவனுக்கு ஒரு டம்ளர் பால் ஊற்றி கொடுத்துலாம். சாமிக்கு நெய் வைக்க வச்சுட்டு இன்றைக்கி போயிட்டு வந்தாச்சு வாக்கிங்கு. 4 நாள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது. வாக்கிங் போய் அந்த டயட் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ டீ காஃபி எதுவுமே குடிக்கிறத காலையில் இது மட்டும் குடிக்கிறது நல்லா இருக்குது. 2 வெங்காயம் போட்டு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கொஞ்சம் நல்லா குடிக்கிறதுக்கு. மற்ற எதுவுமே போட தேவையில்லை. அவ்வளோதான். நல்லா கொதிக்கவும் எடுத்து வடிகட்டி அந்த கீரையெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருவேன். இங்கே வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறேன். முருங்கைக்காய் வைக்கலான்றது. சரி நாளைக்கு வெள்ளிக்கிழமை முருங்கைக்காய் வச்சுக்கலாம். அன்றைக்கி வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பும் பாவற்காயும் பொரிச்சுக்கலான்ட்டு. சரி தம்பிக்கு சீக்கிரமாக போகணுன்றதுக்காக அவனுக்காக தக்காளி சாப்பாடு கொஞ்சமாக தாளித்து கொடுத்து விட்ருவான். இங்கே வந்து இந்த வெண்டைக்காய் குழம்புக்கு தக்காளி வெங்காயம் தேங்காய் மட்டும் நான் வதக்கி வச்சுருக்கிறேன். இது மட்டும்தான் நான் போட போகிறேன். நம்ம யோகாஸ் குழம்பு மிளகாய் தூள் போட்டு இந்த காரக்குழம்பு புளிக்குழம்பு வத்தக்குழம்பு எல்லாம் கேட்பீங்க. எல்லாமே புளிக்குழம்பு என்னக்கா அப்படின்னீங்க. புளிக்குழம்புனாலும் காரக்குழம்புனாலும் இங்கே இந்த சைடு எல்லாமே ஒன்றுதே ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் குழம்பு. எல்லாத்துக்குமே நம்ம யோகாஸ் மசாலாவை பொறுத்த வைக்கிறது. வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளித்து விட்டுலாம். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சூப்பு குடிச்சிட்டு வந்துடலாம். வெண்டைக்காய் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே ஒரு ரசமும் தாளித்து விட்டேன். அவனுக்கு டைம் ஆயிடுச்சதுனால டக்குன்னு இங்கே ரசமும் வச்சாச்சு. ரசம் வச்சு ஊற்றி வச்சுட்டேன். சூப்பராக இருக்கும். நம்ம யோகாஸ் ரசப்பொடி போட்டு வைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து வெண்டைக்காய் குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு வெண்டைக்காய் வதக்கி வச்சிட்டேன். தேங்காய் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிட்டேன். இங்கே எல்லாம் பூண்டெல்லாம் உரிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ வாங்க தாளித்து விட்டுறலாம். கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் எப்பயுமே இப்போ அதிகமாக எண்ணெய் சேர்க்குறதில்ல. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நீங்கள் வேணால் நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா தலைப்புலன்னு செய்யுங்க. சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டேன். இப்போ டாக்டர் எனக்கு எண்ணெயே ரொம்ப எடுத்துக்கிற வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ எண்ணெய் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய சொன்னாங்க அக்கா எண்ணெய் கம்மியாக சேருங்காண்டு. இப்போ மறுபடியும் எண்ணெயை கம்மியாக சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் காயிட்டேன். காய்ச்சது வந்து இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சது வந்து காரக்குழம்பு புளிக்குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் வெந்தயம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். வெந்தயம் கொஞ்சம் போட்டு வந்து இங்கே சின்ன வெங்காயம் பூண்டு 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கீராம் போட்டோன்னா வெடிக்குது. இப்போ உப்பு சேர்த்துடலாம். காரக்குழம்புக்கு தேவையான உப்பு. புளிக்குழம்பு வெண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ஊற்றிடலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம குழம்பு தூள் போட்டுடலாம். இப்போ மசாலா நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நம்ம யோகாஸ் குழம்பு மிளகாய் தூளை போட்டுட்டு நான் காரக்குழம்பு வைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். போதும். இந்த மாதிரி 2 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம குழம்பு செய்கிறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து யோகாஸ் குழம்பு தூள் சாம்பார் தூள் இட்லி பொடி ரசப்பொடி மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எல்லாம் வேணும்னா நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் போட்டு நாங்கள் போட்டு விட்ருவோம். அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். புளியை கரைச்சி புளி தண்ணி சேர்த்துடலாம். போதும். அப்படியே குழம்பு கொதிச்சதும் நம்ம வெண்டைக்காயை சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். கொதிக்கவும் அப்படி வெண்டைக்காய் போட்டுடலாம். இப்போ வெண்டைக்காய் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. வெண்டைக்காய் போட்டு நல்லா சிம்மில் வச்சு விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிச்சா
வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அப்பாவும் குளிச்சுட்டு வந்துட்டாங்களா. தம்பி காலேஜுக்கு வந்து தக்காளி சாப்பாடு கொண்டு போறேத்தாங்கன்னா அவங்க அப்பா நாங்கள் போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு 2 மணிக்கெல்லாம் வந்துடுவோம், திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுறேன், நாளையிலேருந்து சாப்பாடு கொடுத்து விட்ரு அப்படின்ட்டாங்க. அதனால சரி வெண்டைக்காய் குழம்பும் அப்பளமும் ரசம் சாப்பிட்டுக்கலாமா காலையிலன்ட்டாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் நாளையிலேருந்து கண்டினியூவாக 4 மணிக்கு இருந்தீங்கன்னா தம்பி காலேஜ் போகிறதுனால தம்பி எப்படி இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு கொதிச்சுக்கலாம். அவன் சிரிச்சுட்டே இருக்கிறான். ஃபஸ்ட் டைம் காலேஜ் போனேன். இப்போதே எல்கேஜி சேர்த்தது மாதிரி இருந்துச்சு. அதுங்களும் இப்போ இல்லை, +2 முடிச்சுட்டு காலேஜ் இந்த 4-5 மாதமாக நல்லா எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான் பையன் வந்து. அவன் எப்பயுமே நல்லா வேலை செய்யணும், அவனுக்கு குறை சொல்கிறதுக்கே இல்லை. நேற்று கூட ஒரு சப்ஸ்கிரைப் ஃபோன் பண்ணி அக்கா உங்கள் பையன் வந்து சூப்பராக எங்களுக்கு விளக்க சொல்கிறான், நம்ம என்னக்கு தெளிவாக கேட்டாலும் உங்கள் பையன் சொல்கிற எல்லாமே அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அப்பாவும் அவனையும் பார்ப்பாங்க, அதனால் ரொம்ப நல்ல பையன் என் பையன். நானே சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லணும். தம்பி கிளம்பிட்டான். எனக்குமே இன்றைக்கி அழுகாச்சியாக இருக்குது ஃபஸ்ட் டைம் காலேஜ் போகிறது. ஏன்னா இத்தனை நாள் 5 மாதம் என் கூடயே இருந்துட்டு வம்பு எடுத்துக்கிட்டு சண்டை எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அவனுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபோனு கேட்டான், அதனால் ஃபோன் வந்து நம்ம வீட்டில் இருந்து ஃபோனுமே இப்போ கொண்டு போத்தாங்க, அடுத்து ஃபோன் எடுத்துக்க வேண்டாச்சு. அவனுக்கு ஒரு ஃபோன் கொடுத்தாச்சு. என்ன சந்தோஷமா தங்க ஆயிடுச்சுங்க. குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்பளம் பொறிச்சிட்டேன். ஹரிஷ் காலேஜ் கிளம்பிட்டேன். ஹரிஷுக்கு சிரிப்பாக வரும், சிரிப்பாக வருதான். ஃபஸ்ட் டைம் காலேஜ் கிளம்புற என்ன தங்க போயிட்டு நாளைக்கு வந்து சீக்கிரம் கிளம்பிடுவான். எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுன்னா அவன் ரெடியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டான். அதனால் நாளைக்கு முடியெல்லாம் வெட்டிட்டு நாளைக்கு ஃபஸ்ட்டு இன்னைக்கு போய் காலேஜெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. என்ன எடுத்திருக்கான், என்ன கோர்ஸ் எடுத்திருக்கான், என்ன படிக்க போகிறான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவோம். எந்த காலேஜ் சேர்ந்துருக்காண்டோ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். இன்றைக்கி அவங்க அப்பாவும் அவனும் போகிறாங்க. போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி காலேஜில் விட்டுட்டு வரலாம். அப்போ இல்லை வரும்போது கூப்பிட்டு வந்து நாளையிலேருந்து ரெகுலராக காலேஜ் கிளம்பிடுவாங்க. சேர்த்தாங்க. அவன் நினச்ச குரூப் கிடச்சிருச்சு. என்னையா சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ணான். அதனால் இன்றைக்கி நல்லா உனக்கு காரக்குழம்பு அப்பளமும் வச்சுருக்கேன், சாப்பிட்டு போங்க. என்னப்பா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. சூப்பராக காரக்குழம்பு, நல்லா புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு, இங்கே அப்பளம், இங்கே ரசம், இங்கே நல்லா சுட சுட சோறு. அவ்வளோதான் இன்றைக்கி. வேணா தோசை ஊற்றலான்னு பார்த்தேன், சாப்பாடே உங்களுக்கு தாளித்து கொடுக்கலான்னு கொஞ்சம் உண்டை நான் போட்டேன், தாளிக்க வேணான்ட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சது எல்லாமே பார்த்தீங்க, வாக்கிங் போயிட்டு வந்தது எல்லாமே. இன்னும் தொடர்ந்து அதே மாதிரி வீடியோ வரேன். ஏன்னா காலேஜ் போகிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும். எந்திரிச்சாத்தே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வாக்கிங் கூட போய்க்கலாம். நாளைக்கு வீடியோ நாளைக்கு போகலாம். கண்டிப்பாக நம்மகிட்ட மசாலா ஆர்டர் பண்ணுங்கள். அடுத்து பேட்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ்லாம் ரெடி பண்ணலாம் இருக்குது. நம்மகிட்ட முறுக்கு, எள்ளு உருண்டை, இந்த மாதிரி ஐட்டம்லாம் கண்டிப்பாக ரெடி பண்ணி போவோம், காட்டுவோம். கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். எள்ளு உருண்டைலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக. அதே மாதிரி முறுக்கு எது வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு எல்லாமே நம்ம லான்ச் பண்ணிடுவோம். நீங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணலாம். அப்புறம் என்னென்ன புதுசாக வாங்கியிருக்குது எல்லாமே வாங்கி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக உங்கள்கிட்ட எல்லா வீடியோவிலையுமே சொல்லுவேன் பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.